என் தங்கப்பிள்ளையே, மனமகிழ்ச்சியான செய்தி கொண்டு இந்த இரவை கடக்க என் பிள்ளைக்கு மிக பெரிய உதவியை செய்துவிட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, பல நாட்களாக நாம் வேண்டி நிற்கின்ற ஒரு விஷயம் இன்று நம் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடக்கும் என்றால் அதை நாம் வேண்டாம் என்று சொல்லிவிட முடியுமா? நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையானது நீ விரும்பிய பல அதிசயங்களை உனக்கு சரியாக கொடுக்க வேண்டி வருகின்றது. நான் சொல்கின்ற இந்த ஆண் நாளை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நடத்தி கொடுக்க போகிறார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நடக்கப் போகிறது என்றாலும் சரி, ஏது நடக்கப் போகிறது என்றாலும் சரி, இந்த வாழ்க்கையை நீ உனதாக்க வேண்டிய நேரம் உனக்கு நிச்சயமாக வந்துவிட்டது. இந்த வாழ்க்கையை நீ உன் வசமாக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. நம்பிக்கையோடு என் பிள்ளை, நீ எதை செய்வதாக இருந்தாலும் உனக்கு நான் சொல்கின்ற வார்த்தைகள் நிச்சயமாக உனக்கு பலிக்கும். நம்பிக்கை இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் உன் முன்னால் எடுத்து கொண்டு வராது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ முறை நான் இருந்து ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வாழ்க்கை அல்லவா இன்று உனக்கிருக்கின்ற இந்த சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உனக்கு சரி செய்து தந்திடவும், நீ குழம்பி நிற்கின்ற விஷயத்தை உனக்கு சரிபடுத்தி தந்திடவும், இந்த நேரம் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க வேண்டிய விஷயம் உனக்கு இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நாளைய விடியல் என்பது புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமை நாள். புரட்டாசி மாதம் என்றாலே அது பெருமாளுக்குரிய மாதமாக கருதப்படுகின்றதல்லவா? இதில் பலருமே புரட்டாசி சனிக்கிழமை அன்று பெருமாளை வழிபாடு செய்வார்கள். எந்த அளவிற்கு புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த தினமாக கருதப்படுகின்றதோ அந்த அளவிற்கு புரட்டாசி புதன்கிழமையும் பெருமாளுக்கு உகந்த தினமாக கருதப்படுகின்றது. புரட்டாசி மாதம் புதன் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் மாதம் என்று கூறப்படுகின்றது. புரட்டாசி மாதத்தில் நிச்சயமாக புதன் பகவானின் அதிதேவதையாக கருதக்கூடிய பெருமாள் என்பதனால், அதிதேவதையாக கருதக்கூடியவர் பெருமாள் என்பதனால் புரட்டாசி புதன்கிழமை என்பதும் மிகவும் விசேஷமான ஒரு நாள்தான் என்பதனை மறக்கக்கூடாது. அதுவும் நாளைய தினம் கடைசி புதன்கிழமை அன்று எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதனை எல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமை நாளில் முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் சில இருக்கின்றது. என் குழந்தையே, புதன் பகவானை ஞானகாரகன் என்று சொல்வோம். ஒருவன் சிறப்பான புத்தி கூர்மையுடன் செயல்பட வேண்டும் என்றால் அவனுக்கு புதன் பகவானினுடைய அருள் என்பது வேண்டும். அப்படி புதன் பகவானினுடைய அருளை பெற்ற நபர்கள் நிச்சயமாக படிப்பிலும் விளையாட்டிலும் அவர்கள் செய்யக்கூடிய தொழிலிலும் சிறப்பாக நல்லபடியாக திகழ்வார்கள். அதுதான் உண்மை. என் குழந்தையே, எப்பொழுதுமே எல்லா திறமைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் புதன் பகவானை வழிபடுவதில் தயக்கம் காட்டக்கூடாது. வீட்டில் படிக்கும் பிள்ளைகள் இருக்கும் பட்சத்தில் புதன் கிழமை அன்று புதன் பகவானை வழிபாடு செய்தால் நிச்சயமாக அவர்கள் படித்து வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை பெறுவார்கள் என்பது உண்மை. இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள் என்பது உண்மை. வாழ்க்கை என்ன கொடுப்பதாக இருந்தாலும், ஏது கொடுப்பதாக இருந்தாலும் அதையெல்லாம் அந்தந்த தெய்வங்களிடமிருந்து நாம் பெறுவது நம்முடைய எதிர்காலத்தை நல்லபடியாக மாற்றிவிடும் அல்லவா? என் குழந்தையே, படிக்கும் பிள்ளைகள் மட்டும்தான் வழிபாடு செய்ய வேண்டும் என்பது அர்த்தம் கிடையாது. வீட்டில் இருக்கும் ஒவ்வொருவரும் புதன்கிழமை அன்று புதன் பகவானை வழிபாடு செய்யும் பொழுது அவர்கள் சிறப்பாக யோசித்து செயலாற்றுவார்கள். அதுதான் உண்மை. புதன்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாளினுடைய படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து கொள்ள வேண்டும். மஞ்சள் நிற மலர்களால் அவருக்கு அலங்காரம் செய்து கொள். பிறகு துளசி மாலையை வாங்கி போட வேண்டும்.
படிக்கும் பிள்ளைகள் இருக்கும் வீட்டில் அந்த பிள்ளைகள் கையால் இந்த மாலையை போடச் சொல்வது என்பது மிகவும் விசேஷமான ஒன்று. பிறகு ஒரு அகல் விளக்கை எடுத்து அதில் நெய் ஊற்றி மஞ்சள் திரி போட்டு வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும். மஞ்சள் திரியை எங்கே தேடுவது என்று கேட்கிறாயா? வெள்ளை திரியை மஞ்சளில் தோய்த்து எடுத்து வைத்துக்கொள், அது போதும். மஞ்சள் திரி உனக்கு தயாராகிவிடும். பிறகு ஓம் நமோ நாராயணாய நமக என்ற மந்திரத்தை சற்று சத்தமாக 21 முறை உச்சரிக்க வேண்டும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாட்டை நீ செய்தாயானால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். பிறகு பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக பச்சை பயிறு சுண்டல், பச்சை பயிறு சாதம், பச்சை பயிறு பாயாசம் மற்றும் பச்சை பயிறுடன் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக அவருக்கு வழிபாடு செய்ய வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய படிக்கும் பிள்ளைகள் காலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு எதுவும் சாப்பிடுவதற்கு முன்பாக பெருமாளுக்கு தங்கள் கைகளால் துளசி இலைகளை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் அவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். எதை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து விட்ட பிறகுதான் அந்த விஷயத்தை செய்வார்கள். இவர்களுக்கெல்லாம் ஞாபக சக்தி அதிகரிக்கும். அன்றைய தினம் இயன்றவர்கள் காலையில் இருந்து திரவ உணவுகளை மட்டும் உட்கொண்டு மாலை நேரத்தில் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது என்பது சிறப்பான ஒன்று. என் குழந்தையே, புதன் பகவானின் அருளையும் பெருமாளின் அருளையும் பரிபூரணமாக பெறுவதற்கு புரட்டாசி சனிக்கிழமை அன்று வழிபாடு செய்து நல்ல தெளிவான அறிவை பெற்று சிறப்போடு நீ வாழ்ந்து வருகிறாய். அதே நேரம் புதன்கிழமையிலும் இந்த வழிபாடை செய்து உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய அதிசயத்தை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வராகி சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் தெரிகின்ற பல உண்மைகள் சர்வ நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கைகளை என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும். உனக்குள் இருக்கின்ற பல உண்மைகளை உனக்கு சரியாக என்னவென்று தெளிவுபடுத்தும். நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் தெளிவான புரிதல் என்ற ஒன்று நிச்சயமாக உண்டல்லவா? இந்த வராகி சொன்ன வார்த்தைகளுக்கு மறு வார்த்தை உன்னிடத்தில் இல்லை அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் உனக்கு மிகச் சரியான விஷயங்களை எடுத்துச் சொல்லும் பொழுது அத்தனையிலும் நின்று என் பிள்ளை நீ மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை மறக்காதே. அத்தனையிலும் நின்று இந்த வாழ்க்கையின் மிகச் சரியான நம்பிக்கையை நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நொடி, இந்த நேரம் நான் இருக்கும் உனக்கான நம்பிக்கையின் நொடி. வராகியினுடைய அருளால் உனக்கு எல்லாமும் சரியாக கிடைக்க பெற்று கொண்டிருக்கின்றது. நாளைய தினம் புதன் பகவானினுடைய அருளோடு உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டத்தை நீ பெற வேண்டும். அதனால் இந்த மாதம் முழுமைக்கும் பெருமாளினுடைய அருளாசிகளோடு உனக்கு கிடைக்க பெற்ற பல விஷயங்கள் போதும் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு இனி உன்னுடைய எதிர்காலத்தை நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய எதிர்காலத்தை உனக்கானதாக மாற்றி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எந்நாளும் உனக்கென்று நான் தரக்கூடிய விஷயங்கள் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். இனி என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் அத்தனையிலும் உனக்கு சரியான விஷயங்களை இந்த வாழ்க்கை சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி நடக்கக்கூடியது அத்தனையும் உன்னை பேரதிசயப்படுத்துவதை நீ கண்டுகொள்வாய். பெருமாளின் அருள் ஒருவருக்கு இந்த மாதத்தில் கிடைக்க வேண்டும் என்பது இந்த தாயின் விருப்பம். என் பிள்ளையே, அவருக்கு பூஜைகளை செய்ய வேண்டும், அவரை வழிபட வேண்டும், அவருக்கு விரும்பியதை கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் செய்தால்தான் அவரினுடைய அருள் நமக்கு கிடைத்திருக்கும் என்பது அல்ல உண்மை. என் பிள்ளையே, உண்மையாக வாழ்க்கையில் எந்த தவறுகளையும் செய்யாமல், யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்யாமல், மற்றவர்கள் வாழ்க்கையில் நல்லதை செய்தவர்களும், மற்றவர்களுக்கு கேட்காமலேயே ஓடிச் சென்று உதவி செய்தவர்களும், உதவி என்று வந்து நின்றவர்களை ஒருபோதும் அவமானப்படுத்தாமலும், யார் நம் முன்னால் கஷ்டம் என்று வந்திருந்தாலும் அவர்களை காயப்படுத்தாமலும், ஒருவரின் உணர்வுகளை புரிந்து கொண்டும் அவர்கள் விரும்பியதை அவர்களுக்கு என்னவென்றும் செய்து கொண்டும் இருக்கின்ற நேரம் நிச்சயமாக
இந்த வாழ்க்கை அத்தனை அதிசயங்களையும் அவர்களுக்கு நடத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மை. அத்தனை விஷயங்களையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதுதான் உண்மை. இந்த நேரம் உன் தாயின் அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதும் உனக்கு நிலையான புரிதலை கொடுக்கும் அல்லவா? நான் சொன்ன நேரம் உன் வாழ்க்கையில் அத்தனை அதிர்ஷ்டங்களும் உன்னை தொடரும் அல்லவா? கலங்காத நேரம் உனக்கு வாழ்க்கை பல நல்ல விஷயங்களை தொடர்ச்சியாக கொடுக்க வேண்டி வந்திருக்கின்றது. இனி என்ன நடந்தது என்றாலும், ஏது நடந்தது என்றாலும், இனி எல்லா நிலையிலும் நீ முன்னின்று உனக்கு வேண்டிய விஷயங்களை சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய காலம். யாரும் இதற்கு எந்த மறுப்பும் சொல்ல முடியாது. யாரும் இதற்கு எந்த தடங்கல்களும் விதிக்க முடியாது. இனி உனக்கென்று நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு சர்வ நிச்சயமாக மிகச்சரியான புரிதலை என்றும் என்றென்றும் உனக்கு கொடுக்கக்கூடிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நல்லதொரு தீர்வினை கொடுக்க வேண்டிய நேரம் உன் தாய்க்கு வந்து விட்டது. உன்னை சுற்றி நான் எதை நடத்தினாலும் இனிமேல் இந்த இடத்தில் நீ எல்லாவற்றையும் மன உறுதியோடு பெற்றுக்கொள்ள தயங்காமல் நின்று விட்டால் அது போதுமல்லவா? எல்லாமும் கடந்து விட்ட ஒரு நிலை உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை இனிமேல் சரியாக கொடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் உணர்ந்துவிட்ட ஒரு மாற்றத்தை இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே நிறைவாக தந்துவிட வேண்டும். எந்த நொடி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ கவனித்து கொண்டிருக்கும் பட்சத்தில் உனக்கு எல்லாவற்றையுமே நான் சரியாக கொண்டு வந்து உன் முன்னால் நிறுத்தி விடுவேன். உன்னை எந்த நிலையிலும் யாரிடத்திலும் நான் ஏமாந்து விட அனுமதிக்க மாட்டேன். உன்னை தேடி வந்து இவர்கள் உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இனி உனக்கு சரியான பதிலடியை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. மற்றவர்கள் நம்மை அவமானப்படுத்தலாம், மற்றவர்கள் நம்மை சோதனைக்கு ஆளாக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றையும் கடந்த ஒரு மாற்றம் உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவை எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டும் என்பதனை நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். என்றுமே என்றென்றுமே உனக்கு ஒரு கஷ்டம் என்றாலும் சரி, உனக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் சரி, அந்த இடத்தில் உனக்காக முன்னால் வந்து நிற்கின்ற இந்த தாயை நீ ஒருபோதும் சந்தேகிக்காதே. நான் சொல்வது போல செய்து நாளைய தினம் உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நொடி, இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய அதிசயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக நிறைவாக உனக்கு நடத்தி கொடுக்கும் பேரதிர்ஷ்டத்தின் நொடி என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு நாம் எதையும் எதிர்கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு அத்தனை மாற்றங்களையும் சரியாக செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ விஷயங்கள் உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனை நீ சரியாக உணர வேண்டிய காலம் இது. இத்தனை முறை உனக்கு இந்த வாழ்க்கை காண்பித்து கொடுத்திருக்கின்ற எல்லா விஷயங்களும் இனி உன்னை விட்டு நீங்கி உனக்கு பேரதிசயங்களை நடத்தி கொடுக்க வந்து விட்டது என்பதுதான் உண்மை. நீ ஆசைப்பட்டதை விடவும் உனக்கு சரியான விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க போகிறது என்பதுதான் உண்மை. நாம் எல்லா நாளையுமே சர்வசாதாரணமாக நினைத்து கடந்து வந்து விடுகின்றோம். உண்மையாகவே இறைபக்தி கொண்டவர்கள், உண்மையாகவே தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் என்று ஒவ்வொருவரும் தான் செய்யக்கூடிய விஷயங்களின் மீது முழு கவனத்தோடு இருந்து கொண்டிருந்தோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை அவர்களுக்கு விரும்பிய அதிசயங்களை எல்லாம் நடத்தும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நீ விரும்பிய மாற்றங்களை எல்லாம் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய். உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு தருவது அத்தனையும் இனி உனக்கான சந்தோஷத்தை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்வதற்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். நம்பிக்கை வைத்திருக்கின்ற பலரும் இந்த வாழ்க்கையில் தான் விரும்பிய விஷயங்களை சர்வ நிச்சயமாக முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும்.
நீ எதையுமே கடந்து இந்த வாழ்க்கையை நினைத்து வேதனைப்படுவதை விட உனக்கு நடப்பதை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருந்துவிடு. எத்தனையோ முறை உனக்கென்று நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற எல்லாமுமே உன் மனதிற்குள் காயங்களை உருவாக்கி இருந்தாலும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கப் போவதை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். முன்னின்று என் பிள்ளை வெற்றியை நீ உணர்ந்து விடத்தான் போகின்றாய். நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து கலங்காதே. இனி உனக்கு நடக்கக்கூடியது எல்லாமுமே சரியாக இந்த வாழ்க்கையில் உனக்கென கிடைக்கும் மிக பெரிய மாற்றத்தின் உச்சம் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எல்லாமுமே உனக்கு வேண்டியதை வேண்டியபடி நடத்தி கொடுக்கும் காலம். வராகி சொன்ன வார்த்தைகளில் இனி எந்த மாற்றங்களும் கிடையாது. நாளைய தினம் உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை நடத்தி கொடுக்க உன் அம்மா நான் முன் வந்து நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனை விஷயங்களும் உனக்கு ஏற்படுத்திய துன்பங்களும் இன்னல்களும் போதுமல்லவா? இனியாவது இதையெல்லாம் கடந்து நீ வாழ்வதற்குரிய சந்தர்ப்பங்களை உருவாக்கிக்கொள். உன்னை தேடி இனி எந்த துன்பங்களும் வராதபடிக்கு நான் உன்னை சர்வ நிச்சயமாக வழிநடத்துவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் காலம் இனி உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமுமே உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக இனிமேல் புரிந்து கொள்வாய். எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்கு நல்ல மாற்றத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கும் நேரங்கள் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் தாயின் அன்பையும் நீ தெரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.